உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? முன்னாடிக்கணும் அடுத்த சீசனில் கண்ணு திறக்கக்கூடாதுன்னா சொல்ல வரதில்ல. யாருங்க அதை சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த ப்ரொமோவில் வர கமெண்ட்ஸை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்டில் ரோஸ்ட்னா இதுதான் ரோஸ்ட். பிபி சீசன் 9 டைட்டில் வின்னர் நம்ம விஜய் சேதுபதி தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படி இருந்துச்சு வச்சு செஞ்சுருக்காரு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். பிக் பாஸ் தானே என்று இந்த ப்ரொமோவை பார்த்ததும் பிரமிப்பு. சிங்கம் போல கர்ஜிக்கும் விஜய் சேதுபதியை பார்க்கும்போது லைவ் பார்க்கும் எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் சேது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிக் பாஸ் ப்ரோமோ தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக தான் போய் பார்த்தாங்களாம். அப்புறம் பார்த்தா அவர் பேசுகிறத பார்த்தா சிங்கம் மாதிரி கர்ஜிக மாதிரி இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தான். எபிசோட் பார்த்தா எல்லாருக்குமே அது தெரியும். நேற்று எப்படி தான் எபிசோட் போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. 1 ஹவரே பத்தாத அளவுக்கு இருந்துச்சு, அதை தான் சொன்னேன். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணும்போது ப்ரெசன்ட் ஃபேஸ் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அவர் முகமே வேறு மாதிரி மாறுச்சு. அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் பிரஜின் மச்சான் சேதுபதி என்ன சொல்கிறாரு, போதும் நீ மூடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரி, ரைமிங்காக இருக்குல்ல. நீ வச்சு செஞ்சிட்டையா, நான் உன்னை வச்சு செய்யலைன்னா மக்கள் என்னை வச்சு செஞ்சுருவாங்கன்னு தான் அவர் செஞ்சு விட்டுட்ருப்பாரு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் ப்ரொமோனா இது தாண்டா, இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே இருக்க கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். சேது அண்ணா சாண்ட்ராவை ரோஸ்ட் செய்து தாளித்ததுக்கு சாண்ட்ரா வீட்டுக்காரர் வார்னிங் கொடுப்பாரு போல அப்படின்னு விஜய் சேதுபதி சாருக்கு. அப்படி இருந்தால் அந்த இடத்துல அவர் இருக்கவே மாட்டார் ஷோவில் இது. ஆனால் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிட்டு தான் இருந்துச்சு. நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, நீயாடா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் சார், சனி ஞாயிறு நீங்கள் எவ்வளவு தான் கத்தி அவங்கள கேள்வி கேட்டாலும் அவங்க திங்கக்கிழமைக்கு பிறகு இயல்பாக தான் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சனி ஞாயிறு எவ்வளோ தான் திட்டினாலும் அவங்களுக்கு சூடு சொரணை இல்லாமல் திங்கக்கிழமை எப்பயும் போல் பேசுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கீழே இருக்க கமெண்ட்ஸில் இன்றைக்கு எபிசோட் பார்க்க எப்போ 9:30 வரும் என்று ஆவலாக உள்ளது அப்படின்னு. நாங்களும் அப்படி தான் போய் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நேற்றோட எபிசோட். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். சாண்ட்ராவை திட்டும்போது பிரஜின் டேய் பார்த்தா சேதுபதி சார் டேய் ஓ அப்படின்னு சொல்கிறாரு. கீழே இருக்க கமெண்டில் பாவம் சேது அவங்களுக்கு இல்லாத சுகர் பிபி எல்லாம் வர வச்சுருவாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பார்வதி மைண்ட் வாய்ஸ் நல்ல வேலை இந்த வாரம் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. அது கீழே கமெண்ட்ஸில் விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு முடியலை வெளியில் வந்துடுறீங்களா திவ்யா சார், சூப்பராக இருந்துச்சு. திவ்யா பார்த்து கேட்டாங்கல்ல, உங்களுக்கு முடியலையா அப்போ வெளியே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதை தான் திருப்பி எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டு தற்போதைய செய்தி, மனைவியை கண்டித்ததால் விஜய் சேதுபதியை சிங்கிள்ஸ் கூப்பிட்ட பிரஜின், கோவத்தில் பிரஜினை கவுத்து போட்டு அடித்த விஜய் சேதுபதிக்கு மக்கள் பாராட்டு மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் சனிக்கிழமை ஞாயிறு சூறாவளி வரும், ஆனால் திங்கக்கிழமை இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ்லேயும் இந்த 2 நாள் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு விக்ரமை பார்த்து சொல்கிறாங்க. ஓகே சார், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த ப்ரோமோவில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.